வெல்கம் டு சாமி சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரவா பணியாரம். ரொம்ப சாஃப்டா குயிக்கா ஒரு சுவையான ரவா பணியாரம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரவா பணியாரம் பண்ண தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1 கப் மைதா, 1 கப் சுகர், முட்டை 1, ஏலக்காய் பொடி சிறிது, உப்பு சிறிது, நன்கு பழுத்த வாழைப்பழம் 1 மற்றும் பொரிப்பதற்கு எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நாம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரவா நல்லா ஊறிடுச்சு. இது கூட நாம மிச்சம் இருக்கிற ஒவ்வொரு பொருளையா சேர்த்துக்கலாம். இப்போ நாம மைதாவை சேர்த்து கலக்கலாம். உங்களுக்கு தண்ணி இப்போ பார்த்தா பத்தாத மாதிரி தெரியும். ஆனால் நம்ம சுகரு வாழைப்பழம் சேர்க்கும் பொழுது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் ரவைக்கு ஈக்குவலான தண்ணி மட்டும் சேர்த்தா போதுமானது. இப்போ நாம் இது கூட கனிஞ்ச வாழைப்பழத்தை மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கும் பொழுது மாவு வந்து தண்ணி விட்டுரும். நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. இப்போ நாம அது கூட ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்குங்க. எக்கு சேர்க்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் பணியாரமும் நல்லா உப்பும். இப்போ நாம் அது கூட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இனிப்பு பதார்த்தம் செய்யும் பொழுது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டிட்டு நம்ம இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதாங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி. நாம் இதை இப்போ பணியாரம் சுட்டி எடுத்துக்கலாம். வாணலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நாம் இப்போ பணியாரத்தை ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் குட்டி ஸ்பூனு இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிச்சா காயலன்னு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பணியாரத்தை மட்டும் ஊற்றிட்டு எண்ணெய் நிறைய பொங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நாம் மித்த பணியாரத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தாங்க இந்த பணியாரம் நல்லா உப்பும். அப்போவே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சா காயலையான்னு. இன்னொரு இண்டிகேஷன், எங்கள் மாமியார் இதை ஒரு இட்லி சைஸுக்கு ஊற்றுவாங்க ஒவ்வொரு பணியாரத்தையும். ஒரு சைடு வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா உப்பி இருக்குது. எண்ணெயோட பபிள்ஸ் அடங்கிடுச்சுன்னா நம்ம பணியாரம் ரெடின்னு அர்த்தம். ஸோ எண்ணெயோட பபிள்ஸ் அடங்கினதுக்கு பிறகு நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி நாம் மித்த இருக்க மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சுவையான சாஃப்டான ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா ரவா பணியாரம் பண்ண? நானும் ரெடி இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திப்பதற்கு. பாய். என்ஜாய் பண்ணுங்கள் ரவா பணியாரத்தை.